ப்ரோ பைக்ல போகும்போது ஊசில நூல் கொத்து காட்டுங்க. நான் இன்னும் கொத்தாலே தடவிங்க அனுப்பேன். தப்பாக்குதுண்ணா. அதுல பைக்ல போறப்ப போகணுமா? சோ ட்ரை பண்ணி பாக்குறேன், முடியுமான்னு தெரியல. ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத. வேற டாஸ்க் பண்ண கமெண்ட் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. நானும் நீங்க டாஸ்க் கமெண்ட் தான் சொல்லுவது போனா ஃபர்ஸ்ட் தமிழ் விட்டு தான் போனோம். ஏன்னா அந்த நூல் ஊசிலாம் தேவைப்பட்டுச்சுல, அதெல்லாம் போய் வந்து கேட்டோம். இல்ல அப்புறம் குபேசிட்டு பக்கத்துல இருந்துச்சு, அங்கே வந்து பணம் வாங்கிட்டு ஸோ நம்ம ஊரோட வந்து அவுட்டர்ல வந்துட்டோம். அந்த நேரத்தில் வந்து மோஸ்ட்லி வண்டியில அதுவும் வராது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவுட்டர்ல வந்துருங்க. ஏன்னா நீங்க இதை பார்த்து வேற என்ன வண்டி விட்டீங்கன்னா அப்புறம் யார் பொறுப்பு? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஸோ மாமா ஆயுதம்ன்ற மாதிரி போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா அந்த எச்சி தொட்டு இந்த நூலில் வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போட்டுக்கினே போறேன், என்னால் போடவும் முடியல. இந்த பைக் வந்து பார்த்தா அது மாதிரி ஆடினே இருந்துச்சா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே போட்டுனே தான் போனேன், எங்கேயுமே போட முடியல. ஃபர்ஸ்ட் அட் பார்த்தா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி தான் விட்டுட்டோம், செகண்ட் வாட்டி விட சொல்லிட்டு வந்து ஃபுல்லாக மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் போட்டு ஸோ கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. ஒன்றும் பேர கோத்துட்டு வந்து பாருங்க. கைஸ் நம்மளுக்கு மட்டும் ஏன் அது மாதிரி அதுன்னு தெரியல கைஸ். இப்போதான் கஷ்டப்பட்டு போட்டேன், அப்படியே கீழே வந்துச்சு. ஸோ இப்போ அங்கே போயிட்டு வந்து பண்ண தேடணும். இது கிடைக்குமானு தெரியல, ஒரு கொஞ்ச நேரம் தேடணும். அது சத்தியமா வெயில் வச்சா மின்னும், அந்த மின்ற பேர் தெரியும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ட்ரெஸ் உள்ள பாயிண்ட் போயிடுச்சா தம்பி? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. கைஸ் கடந்த ஒரு 10 நிமிஷமா தேடி இப்போதான் ஊசி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆல்ரெடி வந்து பண்ண வெயில் மண்டியை போடுது. இதுக்கு நடுவில் இந்த ஊசியும் காணாமல் போயிடுச்சு. ஆல்ரெடி வண்டியில் வர இது மாதிரி போய் போடணும். இது எப்படி என்ன ஆக போகுதுன்னு சொல்லி தெரியல. ஸோ இது மாதிரி தான் யோசிச்சுட்டே போயிருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து பண்ணால் அதை நான் போட்டு முடிச்சிட்டேன். கைஸ் இந்த நல்ல விஷயத்தை வந்து பண்ணால் தமிழ் நான் சொன்னேன், எந்த அளவு நல்ல உள்ள பாருங்க. பாருங்க வண்டி ஆட்டுறாங்க போட சொல்லிட்டு. நம்ம ஆல்ரெடி அரை மணி நேரமாக கூட போராடிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணால் ஸோ தமிழ் வந்து பண்ணால் இது என்ன அவ்வளோ கஷ்டமா, நானும் போகிற சொல்லி பண்ண அவர்கிட்ட கொடுத்தேன். நீ எல்லாம் போட மாட்டேன்னு சொல்லி சத்தியமாக இப்போ சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் வந்து பண்ண போட்டேன், அதோ நான் போட்டேன்னு சொல்லிட்டு உலசி இப்போதான் வண்டியில் ஏறி உட்காந்து உலசத்துல போய் போட்டேன்னு சொல்ற மாதிரி எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. போட்டு உட்காந்து சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சு. இந்த பாருங்க ஒன்னே போட்டான், சத்தியமா ஏமாத்திட்டான். இதுக்கப்புறம் பாரு எல்லா கோட்டையும் அழிங்கடா, நான் முதல்ல வந்து சாப்பிட்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து போட்டேன். அப்பயும் சீக்கிரமா போட்டா. ஸோ டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வேற டாஸ்க் பண்ணா மரம் கமலை சொல்லிட்டு போங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க.